நினைவுகள் நிழல் மாதிரி. மனுஷன் செத்தாலும் நிழல் சாகாது. அன்னைக்கு நம்ம ஒன்றா உட்காந்துருந்த அதே இடத்துல இன்னைக்கு நான் தனியாக இருக்கேன். உங்களை சுற்றி தான் இருக்கேன். ஆனால் உங்களால் என்னை பார்க்க முடியாது. கண்டிப்பாக உணர முடியும். அன்னைக்கு நைட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கல. நம்ம 5 பேர் சேர்ந்து தான் அவளை ஒன்றா தள்ளி விட்டு அதையும் இப்போ சொல்கிறேன் எனக்காக கேட்கறதுக்கா. இந்த ரகசியம் எங்கே வெளியே தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையை காலியாக எடுத்து பயந்தோம். அந்த 6வது ரகசியம் என்ன நமக்கு தெரியுமா சங்கீஷ்? பக்கங்கள் மாறலாம், ஆனால் இரத்தக்கரை படிஞ்ச சரித்திரம் மாறாது. வெளிச்சத்தில் நான் வெறும் நிழல், இந்த இருட்டில் நான் தான் நிஜம். அந்த மண்ணில் பதிக்கப்பட்ட ஒரு ஆசைக்கு என்ன நடந்தது? அப்போ அந்த ஆண்கிட்ட சத்தம் உண்மையாக எங்கேருந்து வருது? அன்னைக்கு இந்த லேப்ல தான் என்ன துடிக்க துடிக்க கொண்டீங்க. என் மூச்சு நிற்கிற வரைக்கும் உங்க யாருக்குமே இறக்கமே இல்லை. உண்மையை விட இருட்டே ரொம்ப தேடாது. அப்புறம் ஆர்டர்ஸ் தான் உனக்கு கூட கேட்கக்கூடாது. அந்த 6வது ரகசியம் என்ன நமக்கு தெரியுமா சங்கீஷ்? தாமரை சாகும்போது அவன் கர்ப்பமாக இருந்தான். நம்ம கொன்னது ஒரு உயிர் இல்லை, 2 உயிர். இப்போ அவள் வருது அவளுக்காக இல்லை, அவன் குழந்தையோட பசிக்காக. தடம் சுஜாதாவின் கற்பனை உலகுக்கு நாங்கள் சூட்டிய ஒரு சிறிய மகுடம் மட்டுமே. மர்மத்தின் உச்சத்தையும் அறிவியலின் அதிரடியையும் அதன் முழு வீச்சில் உணர வேண்டுமா? எங்கள் கற்பனைக்கு கருவான அந்த தாய் நாவலை உடனே தேடி வாசியுங்கள். இந்த கற்பனைக்கே இவ்வளவு பயம் என்றால் இதன் மூலக்கதையில் எத்தனை ரகசியங்கள் ஒளிந்திருக்கும்? அந்த மாய உலகிற்குள் நுழைய துணிச்சல் இருந்தால் உடனே வாசியுங்கள் சுஜாதாவின்